தளபதி இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவரா மாறிட்டாரு. சோ கண்டிப்பா இதை நீங்க செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு டைரக்டர் பேரரசு பாத்தீங்கன்னா தளபதிக்கு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காரு. அதை பார்த்த தளபதியோட தொண்டர்கள் பேரரசு மேல செம்ம காண்டுல இருக்காங்க. இயக்குனர் பேரரசு அப்படி என்ன வேண்டுகோள் வச்சாரு, தளபதியோட தொண்டர்கள் ஏன் கோபப்படுறாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். டைரக்டர் பேரரசு தளபதியை வச்சு சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு. சோ தளபதிக்கும் இயக்குனர் பேரரசுக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலைமையில தன்னோட சோசியல் மீடியா மூலமா பேரரசு தளபதிக்கு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, தளபதி விஜய் சார் அவர்களே, நீங்கள் அரசியல் கட்சி தொடங்கி விட்டதால் இதை கண்டிப்பாக செய்யுங்கள். உங்க கட்சி இந்த தேர்தலில் நிக்கல, இருந்தாலும் உங்க ரசிகர்கள் ஓட்டு போடுவது ஜனநாயக உரிமை. ஒண்ணு உங்களுக்கு நம்பிக்கையான கட்சிக்கு ஓட்டு போட சொல்லுங்க, இல்ல ஓட்டுக்கு பணம் வாங்காம அவங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போட சொல்லி ஒரு அறிக்கையை விடுங்க அப்படின்ட்டு பேரரசு பாத்தீங்கன்னா அவரோட சோசியல் மீடியால போட்டிருக்காரு. இயக்குனர் பேரரசுவோட இந்த ஒரு பதிவுக்கு தளபதியோட ரசிகர்கள் பயங்கர கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு கட்சியோட தலைவர் இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு எப்படி தன்னோட தொண்டர்களிடம் சொல்லுவாரு? அப்படி சொன்னா அவரோட கட்சிக்கு பின்னாடி பிரச்சனை வராதா? சோ தளபதியோட ரசிகர்கள் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கறத அவங்களே முடிவு செய்வாங்க. சோ இந்த விஷயத்துல தளபதி தலையிட அவசியம் இல்ல அப்படின்ட்டு இயக்குனர் பேரரசுவோட பதிவுக்கு தளபதியோட ரசிகர்கள் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.